ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதை ஷார்ட்டாக யூபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுற யூஸராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அந்த யூபிஐ அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் அந்த யூபிஐ பேமெண்ட்டுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கிறது. அதாவது அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்படி இல்லை மோர் தென் 1 இயர் அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இன்ஆக்டிவாக வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ண சொல்லி ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இன்ஆக்டிவ் வச்சுருக்க அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் எந்த பேங்க்கில் அந்த யூபிஐ அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் December 31st, 2023. நெக்ஸ்ட் விஷயம், லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? 15,000 லிமிட்டை 1 lakh ஆகும், 1 lakh லிமிட்டை 5 lakhs ஆகும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணும்போதும், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணும்போதும், கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட் பண்ணும்போதும் அந்த லிமிட்டை 15,000 1 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சுகாதாரம் மற்றும் கல்வி, அதாவது ஹெல்த் மற்றும் எஜுகேஷன் சம்பந்தமான பேமெண்ட்ஸ், அந்த பேமெண்ட் லிமிட்டை 1 lakh 5 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ்னால கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே போன்ற டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சேஞ்சஸ் போக ஆர்பிஐ ஃபின்டெக் ரெபாசிட்டரி ஒன்று 2024 ஏப்ரல்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.